தவமிருந்து பெற்றெடுத்த தனது ஒரே மகனையும் பறிகொடுத்துவிட்டு தலையிலும் நெஞ்சிலும் அடித்து கத்தி கதறும் இந்த தாய்க்கு அலட்சியமாக செயல்பட்ட மின்வாரிய ஊழியர்களின் பதில்தான் என்ன என்பதே பலரது ஆதங்கம். திருச்சி மாநகர் பட்டவர்தர் ரோடு காளியம்மன் கோவில் தெருவில் பானை விற்கும் தொழில் செய்து வருபவர் ராஜேஷ் சிவரஞ்சனி தம்பதி. இவர்களது ஒரே மகனான விருத்திவ் அஜய் 7ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் ஆண்டாள் தெருவில் தனது நண்பர்களுடன் இரவு விளையாடி கொண்டிருந்தான். மாநகராட்சியின் மின் கம்பத்தில் மின்சார பணிகளை செய்த ஊழியர்கள் மின் வயரை அப்படியே பாதுகாப்பற்ற முறையில் விட்டுவிட்டு சென்றனர். மின் கம்பத்தில் வேலை பார்த்தாங்களா சார், எதுவுமே அடிக்காம அந்த இரும்பு கம்பியோட போட்டுட்டாங்க சார் அந்த ஒயரை. என் பிள்ளை போய் விளையாண்டுட்டு இருந்தாலும் இப்படி கோத்து பிடிச்சாலும் அங்கேயே என் பிள்ளை உயிர் போயிடுச்சு சார். இதனை அறியாத சிறுவன் மின் கம்பத்தின் அருகில் சென்றபோது வயரிலிருந்து மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டான். அருகே உள்ளவர்கள் சிறுவனை மீட்டு ஆட்டோவில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தும் சிறுவனை காப்பாற்ற இயலவில்லை. விளையாட சென்ற தனது மகனின் விதியே முடிந்து விட்டதே என கண்ணீர் வடித்த சிறுவனின் தாய் சிவரஞ்சனி தன் மகனுக்கு பிறந்த நாள் கொண்டாட இன்னும் 10 நாட்களே உள்ளது, அதற்குள் இறந்த நாள் முந்திக் கொண்டதா என கதறினார். நான் ஒரே ஒரு பிள்ளைதான் சார் வச்சிருக்கேன். என் வாழ்க்கையே எல்லாம் சார். என் பிள்ளை இல்லாம என்னால இருக்க முடியாது சார். என் பிள்ளை இல்லாம ஒரு நாள் கூட நான் இருக்க மாட்டேன் சார். என் பிள்ளைதான் சார் எனக்கு வேணும். என் பிள்ளைய வந்து அந்த உயிரே வச்சிருக்கேனே. என் பிள்ளை இல்லாம போயிடுச்சோ. என் பிள்ளைய 11 வயசு சார், இன்னும் 10 நாள் தான் சார் இருக்கு. என் பிள்ளை 11 வயசு தான். இவ்வளவு தூரம் வளர்த்து போறதுக்கு. இதேபோல் ஆண்டாள் வீதியின் பல்வேறு இடங்களில் உள்ள மின் கம்பத்தில் பாதுகாப்பற்ற முறையில் மின் வயர்கள் உள்ளதாக குற்றம் சாட்டும் சிறுவனின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி மின் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பிள்ளைய அள்ளி கொடுத்து நிக்கிறோமே, அவங்களுக்குலாம் இறக்கமே இல்லையா? ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையால அதுல என்ன சாப்பிட வருதுன்னு ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புல் சாப்பிட இருக்க மாதாம பிள்ளை யுத்தரா இறந்துட்டான்டாரு. அவரு ரோட்ல போற ஒரு பார்த்துட்டு சொல்றாரு. அப்படி கறந்து போட்டு எப்படிதான் சார் இப்படி விடுறது? பிள்ளை போயிடுச்சு. இதுகுறித்து மாநகராட்சி மேயர் அன்பழகனிடம் கேட்டபோது கடந்த அதிமுக ஆட்சியில் ஒப்பந்தம் எடுத்த சபரி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம்தான் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதுகுறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். சபரி எலக்ட்ரிகல்ஸ் அவங்க தான் வேண்டாமா, 2025 முடியுது அவங்களுக்கு. அப்போ விட்டது அந்த பீரியட்ல விட்டாங்க. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.